அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். பராசக்தி தணிக்கை சான்று தொடர்பான பிரச்சனை தீர்ந்ததா என்பது தொடர்பான அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். விவரங்களுக்கு இணைகிறார் எமது செய்தியாளர் அஜய். அவரிடம் பேசலாம். வணக்கம் அஜய், விவரங்களை நீங்க பதிவு செய்யலாம். இயக்குனர் சுதா கோங்காரா இயக்கத்தில் நடிகர் சிவகார்த்திகேயன் மற்றும் நடிகர் ஜெயம் ரவி உள்ளிட்ட திரைப்பிரபலங்கள் நடித்து திரைக்கு வர தயாராக இருக்கக்கூடிய திரைப்படம் தான் பராசக்தி. இந்த திரைப்படம் பொங்கலுக்கு முன்னதாக ஜனவரி 10ஆம் தேதி வெளியாகும் என்று படக்குழு தரப்பில் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்புகள் வெளியாகி ப்ரமோஷன் பணிகள் எல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில தணிக்கை தரப்பிலிருந்து இன்னும் சான்றிதழ்கள் வழங்கப்படாமல் இருக்கின்றது. தணிக்கைக்காக படம் தணிக்கை குழுவுக்கு அனுப்பப்பட்டு சான்றிதழ்களுக்காக தயாராக இருந்து கூட இருக்கக்கூடிய நிலையில சென்சார் தரப்பிலிருந்து 23 இடங்களில் மியூட் செய்யவும் கட் செய்யவும் படக்குழுவுக்கு அறிவுறுத்தியதாக தகவல் வெளியாகி இருக்கின்றது. அண்மையில் பராசக்தி திரைப்படத்தினுடைய அந்த ட்ரெய்லர் வெளியாகி ரசிகர்கள் மத்தியிலே மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருந்தது. அதாவது அந்த ட்ரெய்லரிலே தாங்கள் இந்தி திணிப்பவர்களுக்கு தான் எதிரானவர்களே தவிர இந்தி பேசுபவர்களுக்கும் இந்திக்காரர்களுக்கும் எதிர்ப்பில்லை என்ற ஒரு கருத்து ட்ரெய்லரில் வெளியாகி ரசிகர்களுக்கு மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருந்தது. அது மட்டும் இல்லாமல் 1960களில் நடந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை மையப்படுத்தியும் இந்த படத்தில் அதிக காட்சிகள் இடம்பெற்றிருந்தது. இந்த இடத்திலெல்லாம் அதீத அந்த இந்திய எதிர்ப்பு போன்ற இடங்கள் எல்லாம் கட் செய்ய சென்சார் தரப்பிலிருந்து அறிவுறுத்தியதாக தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கிறது. இந்த 23 இடங்களிலும் சில சென்சார் கட்டை வைக்கும் பட்சத்தில் கதையினுடைய கண்ணோட்டம் என்பது மாறும் என்பதனால இயக்குனர், அதாவது இந்த பராசக்தி திரைப்படத்தினுடைய இயக்குனர் சுதா கோங்காரா ரிவைசிங் கமிட்டி, மும்பையில் இருக்கக்கூடிய ரிவைசிங் கமிட்டியை அணுகி தங்களுடைய வாதத்தை முன்வைத்திருப்பதாகவும் தகவல்கள் சொல்லப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இந்த 23 இடங்களிலும் நீங்கள் சொல்வது போன்று சென்சார் மியூட் செய்வது, அதே போன்று கட் செய்வது போன்ற செயல்களில் ஈடுபட்டால் கதையின் அம்சம் மாறுபடும். அதனால் அப்படியே மீண்டும் ஒரு முறை மறு ஆய்வு செய்ய வேண்டும் என்று இயக்குனர் சுதா கோங்காரா மும்பையில் இருக்கக்கூடிய ரிவைசிங் கமிட்டியை அணுகி இருப்பதாக தகவல்கள் என்பது சொல்லப்பட்டு வருகிறது. படம் வெளியாக இன்னும் 2 தினங்கள் தான் உள்ள நிலையில இன்னும் தணிக்கை குழு தரப்பிலிருந்து எந்த ஒரு சான்றிதழும் படக்குழுவிற்கு அதிகாரப்பூர்வமாக வந்தடையவில்லை. ஏற்கனவே ஜனவரி 9ஆம் தேதி, அதாவது நாளை வெளியாகிருந்த ஜனநாயகன் திரைப்படம் இந்த சென்சார் சான்றிதழ் வழங்காத ஒரு காரணத்தினால்தான் தள்ளி போன ஒரு சூழல் ஏற்பட்டது. அதே நிலை பராசக்திக்கும் ஏற்பட்டு விடுமோ என்ற கவலையில் ரசிகர்கள் இருந்து வருகிறார்கள். இன்று இரவுக்குள் அதிகாரப்பூர்வமாக சென்சார் தரப்பிலிருந்து அந்த சான்றிதழ் வரவில்லை என்றால் பராசக்தி திரைப்படமும் தள்ளி போக அதிக வாய்ப்பு இருப்பதாக சமூக வலைதளங்களில் ரசிகர்கள் தொடர்ந்து சொல்லிக் கொண்டு வருகிறார்கள். தற்பொழுது இந்த சென்சார் தரப்பிலிருந்து 23 இடங்களில் சென்சார் கட்டை சொல்லி படக்குழுவிற்கு சென்சார் தரப்பிலிருந்து சொல்லப்பட்டதாக தகவல் வெளியாகி இருக்கின்றது.